ஹாய், நான் டெசர்ட் சஃபாரி போகிறேன். போகிறப்ப நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். புக் பண்ண உடனேயே வீட்டுக்கே வந்து எங்களை காரில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அதே மாதிரி ரிட்டனும் அவங்களே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. எங்களை கூட்டிகிட்டு போனவர் ஒரு பாகிஸ்தானி. அவர் சின்ன வயசாக தான் இருந்தார். ரொம்ப நல்லா ட்ரைவ் பண்ணார். சூப்பராக இருந்தது அவரோட டிரைவிங். எங்கள் ஃபேமிலியில் 4 பேர். அதுக்கப்புறம் வேறு 2 பேரும் எங்கள் கூட வந்திருந்தாங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், இன்னொருத்தர் கோவாவில் உள்ளவர் வந்தாங்க. அவங்க ஹிந்தி பேசினாங்க. ஹிந்தி பேசினப்ப பாகிஸ்தானும் ஹிந்தி பேசினார். அப்போ தான் சொன்னார், நான் பாகிஸ்தான் அப்படின்னு. எனக்கு எப்பயுமே இது மாதிரி டிரைவ் போகிறப்ப எல்லாமே அவங்களோட கதையை கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அவர் எங்களை அபு துபாயிலிருந்து துபாய் வழியாக எங்களை வந்து இந்த பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அலைன் ரோடு வழியாக தான் போனாங்க. அங்கே போய் ஒரு இடத்துல எங்களை நிறுத்தி டீ காஃபி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க. ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னே பாருங்கள், துபாயோட பறவை இது தான். இதை வச்சு என் பையன் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாப்புல. இந்த இடத்துல தான் பைக் ரேஸ் எல்லாமே பண்ணாங்க. பைக் ரேஸ் போகிறவங்கலாம் போங்க அப்படின்னாங்க. நான் பைக் ரேஸ் போகலை. என் பையன் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கே உள்ளவங்களாம் நாங்கள் ரிட்டன் பண்ணி எங்களை இன்னொரு காரில் மாற்றி கூட்டிகிட்டு வந்து இந்த பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சாங்க. பாலைவனத்துக்கு போக அப்படின்னே தனியாக ஒரு கார் இருக்குது. இந்த காரில் தான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் சுற்றி காட்டினாங்க. அங்கே மேலே ஜம்ப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு தடவை துபாய்க்கு போனப்போ கூட்டிகிட்டு போன டெசர்ட் சவாரி மாதிரி எனக்கு இல்லை. இது ஓகே, பரவாயில்ல. அது முடிஞ்சோன்னே நைட் டின்னருக்கு பாலைவனத்திலே இது மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. இங்கே போன உடனேயே வெல்கம் டீ கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். போய் நம்மளுக்குள்ள சீட்டு எங்கே உட்காந்தா நல்லா இருக்குமோ நம்ம சீட் பிடிச்சிக்க வேண்டியது தான். சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து டான்ஸ் இங்கே பில்லி டான்ஸ் தான் ஆடுவாங்க. சூப்பராக இருக்கும் பில்லி டான்ஸு. ஃபயர் ஷோ இது மாதிரி காட்டுவாங்க. என் பையன் பாருங்கள் தானே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. பையனுக்கு அந்த அரபி ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சது. அவங்க அப்பாவை கேட்டு வாங்கிக்கிட்டான். இங்கே நாங்கள் உட்காந்துருந்தோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பில்லி டான்ஸ் ஆடுறவங்க இது மாதிரி ஆடினாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஆடினாங்க. சூப்பராக இருந்தது. லைட்டிங் எல்லாமே போட்டுட்டு வேறு நாட்டுக்காரவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப பேர் இந்த பில்லி டான்ஸை தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கே பாருங்கள் துபாய் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபயரில் வந்து இது மாதிரி எழுதி ஷாங் போட்டு விட்டுருந்தாங்க. இதையும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபயர் ஷோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருந்தது ஃபயர் ஷோ. போன தடவை பார்த்ததுக்கு இந்த தடவை பார்த்தா ஃபயர் ஷோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த பையன் பாருங்கள் எப்படி வந்து ஃபயர் ஷோ பண்ணுறாப்புல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. என்னால் வந்து ஃபயர் ஷோ வந்து ஃபுல் வீடியோ என்னால் காட்ட முடியல. டிஃப்ரெண்ட்டாக ஃபயரில் பண்ணாங்க. நான் ரொம்ப விரும்பி இந்த ஷோவை வந்து பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்த்தேன். வந்தவங்க எல்லாமே சூப்பராக இருந்தது. விசில் சத்தம் எல்லாம், பாட்டு செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டின்னர் கொடுத்தாங்க. வெஜிடேரியன் நூடுல்ஸ் இது மாதிரி தான் டின்னர் கொடுத்துருந்தாங்க. ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்ப வேண்டியது தான். நான் சாப்பிட்டுட்டு கிளம்புனோன்னே எங்களை கூட்டிகிட்டு வந்த டிரைவர், நீங்கள் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கடைசியாக ஒரு டான்ஸ் இருக்குது அப்படின்னாரு. எல்லாமே போயிட்டாங்க. எங்களுக்கு அவர் சொன்னனால நாங்கள் வெயிட் பண்ணவும் இந்த லேடி வந்து கடைசியாக டான்ஸ் ஆடினாங்க. செம்மையாக இருந்தாங்க. சூப்பராக இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கூட வந்து நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஷோலாம் முடிஞ்சோன்னா அவங்களே கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க.